ஆன்மாவின் அழியாமையும் ஞாயிற்றுக்கிழமையின் புனிதத்தன்மையும் ஆகிய இரண்டு பெரும் பிழைகள் மூலம் சாத்தான் உலகத்தையே ஏமாற்றுவான் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. ஆன்மாவின் அழியாமை என்றால் என்ன? அது ஆவிவாதம். ஞாயிற்றுக்கிழமையின் புனிதத்தன்மை, அது போப்பாண்டவரின் தவறான ஓய்வு நாளான ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் போப்பாண்டவரின் குழந்தையே. வேதாகம தீர்க்கதரிசனத்தின்படி ஞாயிற்றுக்கிழமை புனிதத்தன்மை மற்றும் ஆவிவாதம் ஆகிய இரண்டாலும் உலகத்தை ஏமாற்றும் வல்லமை எது? அது அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இப்போது அமெரிக்காவை பற்றி பேசுகையில் இதோ அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் டெடி ரூஸ்வெல்ட்டிடம் பேசுகிறார். நினைவில் கொள்ளுங்கள், இவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு இறந்த முன்னாள் அதிபர். ஆனால் அவர்கள் ஆவிவாதத்தை மீண்டும் கொண்டுவர AI-ஐ பயன்படுத்துகிறார்கள். ஆம், இறந்தவர்களுடன் தொடர்பு கொள்ள அவர்கள் பயன்படுத்தும் ஊடகமே இந்த AI ஆகும். கவனமாக பாருங்கள் மற்றும் கவனமாக கேளுங்கள். உங்களுடன் இன்று இருப்பதில் நான் பெருமைப்படுகிறேன் என்று கூற விரும்புகிறேன். நீங்கள் செய்த சில அற்புதமான விஷயங்களை நாங்கள் கொஞ்சம் சுற்றி பார்க்கிறோம். பனாமா கால்வாயை உங்கள் மிகப்பெரிய சாதனையாக கருதுகிறீர்களா? சரி சரி சரி, ஆம், நல்ல பதில். இந்த கால்வாய் எனது பெருமைக்குரிய போர்களில் ஒன்று என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் மகத்துவம் என்பது ஒரு விசித்திரமான விஷயம். மிகப்பெரிய அல்லது தைரியமான வேலைதான் முக்கியமானது என்று சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒரு அதிபர் மக்கள் பார்க்காத புயல்களை எதிர்கொள்கிறார். தைரியத்தை கைவிடாதீர்கள். தேசமே முக்கியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் கடந்து வருவீர்கள். அந்த உணர்வை நீங்களே அறிவீர்கள் என்று எனக்கு தெரியும். சரி, அந்த வார்த்தைகளை நான் பாராட்டுகிறேன். அந்த வார்த்தைகள் அருமை. இப்போது நீங்கள் கவனமாக பார்த்தால் இது நகைச்சுவை அல்ல என்பதை புரிந்து கொள்வீர்கள். ட்ரம்ப் அதை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொண்டார். நான் தியோடர் ரூஸ்வெல்ட்டுடன் உரையாடினேன். நான் அவரிடம் கேட்டேன், பனாமா கால்வாய் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அதை உங்கள் மிகப்பெரிய சாதனையாக கருதுகிறீர்களா? ஜனநாயக கட்சியினர் பனாமா கால்வாயை பனாமாவிற்கு $1 வழங்கியதை எப்படி உணர்கிறீர்கள்? அவர் இந்த AI நிரலுடன் உரையாடுகிறார் என்பது மட்டுமல்ல. இல்லை, இது நவீன கால ஆவிவாதத்தின் ஒரு வடிவம். மூடிய கதவுகளுக்கு பின்னால் அந்த தலைவர்கள் இதைத்தான் செய்கிறார்கள். ஆவி அழைப்பு கூட்டங்கள், சேயான்சஸ். அவர்கள் இறந்தவர்களுடன் பேசுகிறார்கள். ரொனால்ட் ரீகனின் மனைவியுடன் இந்த அனுபவம் நமக்கு முன்பே இருந்தது. இறந்த முன்னாள் அதிபர்களுடன் தான் பேசுவதாக அவர் பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். இது தற்செயலானது அல்ல. மீண்டும், தற்செயலானது அல்லாத மற்றொரு விஷயம் என்னவென்றால், அமெரிக்காவின் அதிபரே, அதாவது வேதாகம தீர்க்கதரிசனத்தின் இரண்டாவது மிருகம், உலகத்தை ஒரு பொய்யான மறுமலர்ச்சி, ஆவிவாதம் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை புனிதத்தன்மையை கட்டாயப்படுத்த வழிநடத்துவார் என்று கூறப்பட்டுள்ளது. உண்மையில் இந்த தற்போதைய ட்ரம்ப் நிர்வாகத்தின் மூலம் தீர்க்கதரிசனங்கள் பெருமளவில் நிறைவேறி வருகின்றன. இயேசு வாசற்படியிலே நிற்கிறார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள். அவர் தவறு செய்வதில்லை.